எப்பவும் போல வந்து வருவார். அவர் எப்பவும் போல வருவார். 11 மணிக்கு வந்தார். சாப்பிட்டு 2 பேரும் உக்காந்துட்டு பசிக்குதுன்னு சொன்னார். சாப்பாடு போட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு தூக்கம் வருது படுக்க போகிறேன்னு சொன்னார். சொல்லி தலைக்காணி எடுத்து போனேன். தலைக்காணியை தள்ளி விட்டு படுத்துருந்தார். படுத்துன்னு இருக்க சொல்ல கொஞ்ச நேரத்துக்குலாம் நான் என்ன பண்ணேன், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு சரி நானும் பார்ப்போம் மேலே படுத்துருந்தேன். இவர் மட்டும் கீழே படுத்துருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் பற்றி எப்பவும் குளிர்ற மாதிரி பண்ணுவார். சரி பெட்ஷீட் எடுத்து போற்றி நான் இந்த சைடு தள்ளி விட்டு நான் படுத்துக்கினேன்னா சரியாக போயிடும். நேற்று நைட் மட்டும் ஒரு மாதிரி முனல் சவுண்டு, பல்லெல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணார். பல்லெல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணார். அப்போ எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. உடனே லைட்டை போட்டு பார்த்தாக்கா அப்படி இருக்கு. கையெல்லாம் முறுக்கிட்டு, இந்த கையெல்லாம் முறுக்கிட்டு பல்ல வச்சு நல்லா அடின்னு அடிச்சுட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன், டக்கு கை காலையும் பிடிச்சி இழுத்த உடனே எனக்கு ஷாக் அடிச்சிச்சு. நான் கத்துறதை பார்த்து பாப்பா வந்து அவளும் பிடிச்சி இழுத்தா, அவளுக்கும் ஷாக் அடிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லபான்னு கத்திட்டு ரொம்ப அங்கே இருந்தால் கொம்பு எதனா இருந்ததுன்னா அதுக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சு வந்து ஃப்ளக்கு வரவே இல்லை. அப்புறம் வாயில் ஃப்ரிட்ஜ் எப்போ ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம். ஏற்கனவே ஷாக் எதாவது அடிச்சிருக்காமா? அதில் ரிப்பேர் தான் ஆயிடுச்சு. அது ரிப்பேர் ஆனது ரிப்பேர் பண்ணி திருப்பி சரி பண்ணி தான் கரெக்டாக தான் இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை. எப்பவுமே ரெகுலராக அங்கே தான் படுத்துருப்பார்ல அவர்? ஒரு டைம் மேலே படுத்துன்னு இருப்பார், ஒரு டைம் கீழே படுத்துன்னு இருப்பார். சரி 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 ஓகே. அவர் கோயில் திருவிழாவில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனாப்புல சாப்பிட்டு வரேன்னு, ஓகேங்களா. அவர் வீடு வந்து குறுகியான வீடு, இடம் சின்ன இடம், பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இவர் எப்பயுமே அங்கே தான் படுப்பாப்புலையா. சாப்பிட்டுட்டு படுத்துருக்கும் போது எப்பவுமே தண்ணி சாப்பிட்டு படுக்கிறாரா என்ன தெரில, அந்த பழக்கம் இருக்கா என்ன தெரில. அந்த ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே இருந்ததுனால கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுது. அந்த பழைய ஃப்ரிட்ஜு அது ரொம்ப 10 வருஷம் 15 வருஷம் ஃப்ரிட்ஜு அது. அதனால் அது எப்படி ஃபார்க் ஆச்சுன்னு அவங்க சூசகமாக பார்க்க தெரியல. மீட்டானா அவங்க வந்து ஏன் அப்பா இவ்வளோ நேரம் பத்துனுங்கிறாரு கேட்குற மாரி ஒரு கேள்வி கேட்கும்போது சரி அப்பான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு நைட்டு பார்த்து எழுப்பியிருக்காங்க. இவங்களுக்கு லைட்டாக ஷாக் அடிச்சிருக்கு. அப்புறமேட்டு அவங்க ஒய்ஃபை படுத்துருக்காங்க. சத்தம் கேட்டு இவர் வந்து அண்ணன், இவர் முருகன் சொல்லிட்டு அவர் வீட்டு மாடியில் இருக்காப்புல. அவர் வந்து கேட்கும்போது ஒரு சவுண்டு கேட்குறேன், என்னடா தம்பி வீட்டில் சவுண்டு கேட்குறதுக்கு வந்து கீழே வந்து இவர் தூக்கி இருக்காப்புல. இவர் வந்து ஃபேண்ட்டை தான் தொட்டு இருக்காப்புல. இவருக்கும் ஷாக் அடிச்சிது. உஷாரான கரண்ட் ஆஃப் பண்ணு அவரே இது பண்ணி மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஏசி கூட்டின்னு வந்தோம். அவ்வளோதான் நடந்தது. அவர் வெல்டிங் வேலை தான் செய்கிறாப்புல. அண்ணாலும் கூலி தான் போனால் தான் அவங்க குடும்பம் அவ்வளோ படுக்கிறதுக்கே இடம் இல்லைன்னு பார்த்துங்களா. அவ்வளோ கஷ்டவாளி தான் அவர். இன்றைக்கி போனால் தான் அவருக்கு சம்பளன்ற மாரி அவ்வளோ கஷ்டமாகுது. அதனால் சின்ன வீடு தான் இது, 10க்கு 15 அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஃப்ரிட்ஜு சின்ன இதை பழசு யாரும் வேலை செய்கிற வீட்டில் யாரும் கொடுத்துருப்பாங்க போல. அதை வச்சு இதுமாரி ஆகிட்டு இதுமாரி. அது வேறு எதுவும்